ஜோதி லிங்கமாக சிவபெருமான் காட்சியளித்தல். ஸ்ரீமன் நாராயணன் மற்றும் பிரம்மதேவர் இருவரும் பல யுகங்களாக தனது பயணத்தை மேற்கொண்ட போதும் இருவராலும் அடியோ முடியோ காண இயலவில்லை. ஸ்ரீமன் நாராயணன் இந்த லிங்க முடிவும் முடிவற்றது என்பதை உணர்ந்து தனது பழைய இடத்தை நோக்கி பயணத்தை தொடங்கினார். ஆனால் பிரம்மதேவர் லிங்க வடிவத்தின் உச்சியை காணும் முயற்சியை கைவிடாமல் பயணத்தை தொடர்ந்தார். ஒரு சில கால இடைவெளியில் லிங்க வடிவத்தின் உச்சியில் இருந்து தாளம்பு வருவதை பிரம்மதேவர் கண்டார். பிரம்மதேவர் தாளம்பூவின் அருகில் சென்று லிங்கத்தின் உச்சியை அடைய இன்னும் எவ்வளவு காலம் பிரயாணம் மேற்கொள்ள வேண்டும் என வினாவினார். அதற்கு தாளம்பூ இன்னும் பல கோடி யுகங்கள் கடந்து செல்ல வேண்டும் என்று கூறியது. இதை கேட்ட பிரம்மதேவர், உம்மல் மலை போற்றி இனியும் பல கோடி ஆண்டுகள் பயணம் செய்ய வேண்டுமா என யோசித்தார். சிறிது நேர சிந்தனைக்கும் பின் தாளம்பூவிடம் ஒரு உபயம் வேண்டும் என பிரம்மதேவர் வேண்டினார். பிரம்மதேவரின் வேண்டுகோளை ஏற்று வேண்டிய உதவியை அளிப்பதாக தாளம்பூ வாக்குறுதி கொடுத்தது. பிரம்மதேவரும் தாளம்பூவும் பயணம் ஆரம்பித்த இடத்திற்கே செல்ல பயணம் மேற்கொண்டார். ஆனால் இருவரும் சர்வம் உணர்ந்த பரம்பொருள் இவை அனைத்துமே கண்டுகொண்டு உள்ளார் என்பதை மறந்தனர். இறுதியாக ஸ்ரீமத் நாராயணன் இருக்கும் இடத்தை அடைந்த பிரம்மதேவர் நாராயணனிடம் தான் லிங்கத்தின் முடியை கண்டதாகவும் அதற்கு இந்த தாளம்பூவை சாட்சி என கூறினார். தாளம்பூவும் பிரம்மாவிடம் கொடுத்த வாக்குறுதிக்கு இணங்கி ஆமாம் பிரம்மதேவர் லிங்கத்தின் முடியை கண்டதாக பொய் சாட்சி கூறியது. தாளம்பூ உரைப்பது பொய் என அசிரி சினத்துடன் உரைத்தது. லிங்கத்தில் இருந்து வந்த அசிரியை கேட்ட பிரம்மதேவர் அதிர்ந்து போனார். அப்போது ஸ்ரீமன் நாராயண என்ன நிகழ்ந்தது என அறியாமல் நின்றார். பின்பு பிரபஞ்சத்தின் ஜோதி லிங்கமானது சிவபெருமானாக காட்சியளித்தார். ஆனால் சிவபெருமானை காண இயலாத வகையில் ஒளியானது பிரகாசித்து மீண்டும் இருவரும் சிவபெருமானை வணங்க ஒளியின் பிரகாசம் குறைந்து அவர்களுக்கு பரிபூர்ணமாக சிவபெருமான் காட்சியளித்தார். காட்சியளித்த சிவபெருமான் பிரம்மாவை நோக்கி, நீர் செய்தது தவறு என உரைத்தார். செய்த தவறுக்காக நீர் படைக்கும் சிருஷ்டியில் உனக்கு கோவில் இல்லாமல் எவ்வாகவும் பொய் சாட்சி சொன்ன தாளம்பூ பூஜைக்கு பயன்படாமல் போகட்டும் என சபித்து விட்டார். தான் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவர் சிவனிடம் மன்னிக்கும்படி வேண்டி அருளினார். சினம் கொண்ட சிவபெருமான் செய்த தவறை உணர்ந்த பிரம்மதேவரை அவர் மன்னித்து அருளினார். பின் இருவரும் சிவனை வணங்கி நின்றனர். அப்போது சிவபெருமாள் திருமாலை காக்கும் தெய்வமாக பிரம்மதேவர் படைக்கும் தெய்வமாகவும் இருக்க அருள் புரிந்தார். மேலும் திருமால் சிவபெருமானிடம் ஒரு பிரபஞ்ச உபதேசம் செய்தருள வேண்டும் என வணங்கி நின்றார். சிவபெருமானும் அவரின் வேண்டுதலை ஏற்று உபதேசம் செய்தார். சிவபெருமான் அருளிய ஒவ்வொரு உபதேசங்களில் இருந்து திருமால் மந்திரத்தையும் அதை கடைபிடிக்கும் முறைகள் யாவையும் உணர்ந்தார். பின் திருமால் தான் கற்ற ஒவ்வொரு உபதேசத்தை பிரம்மதேவருக்கும் சிவன் அருளிய முறையில் உபதேசம் செய்தார். திருமால் ஒவ்வொரு உபதேசிக்கும் பொழுது சிவபெருமான் அங்கு காட்சியளித்தார். பிரம்மதேவர் சிவபெருமானிடம் சிருஷ்டியில் வாழும் உயிர்கள் அறவழியில் நடந்து மோட்சம் அடையும் ஒவ்வொரு வழியும் போதிக்குமாறு வேண்டி அருளினார். சிவபெருமானும் அவரின் வேண்டுகோளை ஏற்று அருள் பாவித்தார். அடியும் முடியும் இன்றி முடிவற்றதாக உள்ள லிங்க வடிவத்தை வழிபட்டால் வாழும் வாழ்க்கையில் எது உண்மையான அன்பு மற்றும் எதில் எல்லா வகையான நிம்மதிகள் உள்ளன என்பதை அறிந்து பிறவைகளின் முன்னை நிலையான பிறவா நிலையை அடைவார்கள் என்று ஞான வழியை போதித்தார். படைப்புகள் கடவுளான பிரம்மா உயிர்களை படைக்க தொடங்கினார். அந்த உயிர்கள் உயிர் வாழ தேவையான உயிர் வாயுவை அளிக்குமாறு திருமாலிடம் பிரம்மா வேண்டினார். பிரம்மாவின் வேண்டுகோளுக்கு இணங்கி அவர் உயிர் வாயு அளித்தார். உயிர்கள் வாழ்வதற்கான இடத்தையும் பிரம்மாவின் வேண்டுகோளுக்கும் இணங்கி அண்டம் மற்றும் நிலப்பரப்புகளை படைத்தார். திருமால் படைத்த நிலப்பரப்பில் திருமால் அல்லால் உயிர்கள் தோன்றன ஆரம்பித்தன. பிரம்மா படைப்பு தொழிலை தொடங்கினார். படைப்பு தொழில் அவருக்கு உதவும் வகையில் பிள்ளைகளை உண்டாக்கினார். ஆனால் அவர்களால் எந்தவித பயனும் இல்லாதால் மனம் சோர்ந்தார். அவ்வேளையில் சிவபெருமான் அங்கு தோன்றி அவரின் சோகத்திற்கான காரணத்தை அறிந்து அந்த குறையை நிவர்த்தி செய்வதாக கூறி மறைந்தார். சிவனின் அருளால் அவர் எண்ணியவாறு பிரஜாபதிகளை படைத்தார். பிரஜாபதிகள் என்பவர்கள்
பிரம்மாவால் படைப்பு தொழிலுக்கு உதவியாக இருக்கும் வகையில் படைக்கப்பட்டவர்கள். பிரம்மதேவர் மொத்தம் 10 பிரஜாபதிகளை தோற்றுவித்தார். மரிஷி, அத்திர, அங்கிரசர், புலஸ்தியர், புலகர், கிருது, வசிஷ்டர், தக்கன், பிறகு நாரதர் போன்றவர்கள் பிரம்மவால் படைக்கப்பட்டவர்கள். பின்பு சப்த ரிஷிகளை தோற்றுவித்தார். அதன்பின் உயிரினங்கள் மற்றும் மானிடர்கள் தோற்றுவிக்கப்பட்டன. ரிஷிகளின் தோற்றத்திற்கு பின் அவர்களால் தேவர்களும் அரசர்களும் படைக்கப்பட்டனர். வணக்க நேயர்களே, இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சிவபுராணம். முதலில் யார் தோன்றியது? எல்லைகளுக்கு உட்படாத அபரிவிதமான சக்திகளை தனக்கேற்ற கொண்டு எல்லாம் கொண்டவராகும். ஆனால் எதிலும் பற்றும் இல்லாமல் அமைதியாக இருந்த யோகா நிலையில் அமர்ந்து பல திருவிளையாடுகளை புரிந்து சிவபெருமானை பற்றியும் அவரால் ஏற்றப்பட்ட பல திருவிளையாடுகளை நாம் இங்கு காண்போம். சிவபுராணம் என்பது சிவபெருமானின் தோற்றம், அவரின் சக்திகள் மற்றும் அவரால் ஏற்றப்பட்ட திருவிளையாடுகளின் தொகுப்பாகும். புராணம் என்றால் என்ன? புராணம் என்பது நம் முன்னோர்களால் எக்காலத்தில் வாழும் மானிட பிறவிகளுக்காக அளிக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் ஆகும். புராணம் என்றால் தொன்மை என்று பொருள். பல பெருமைகளை கொண்ட தொன்மையான நாட்டில் வாழ்ந்து முன்னோர்களால் எதிர்காலத்தில் நிலவும் சங்கடங்களை களையவும் அறவழியில் சென்று தீர்வும் காணும் விதமாக இயற்றப்பட்ட கதைகளின் சங்கமாகும். விந்தைகளுடன் கூடிய பல நன்மை பயக்கும் கதைகளையும் ஞான மார்க்கத்தின் அவசியத்தையும் பல யுகங்களாக காலம் தவறாமல் அனைவரிடத்திலும் இனிமையாகவும் எளிதில் புரிய வண்ணம் இறைவனை கொண்டு படைக்கப்பட்ட அரும்பெரும் ஞான பொக்கிஷம்தான் இந்த புராணம். பிரளயம் ஒன்று உண்டாகி உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் இறந்து போய்விட்டன. உலகின் எப்பகுதியை கண்டாலும் நீரால் சுழல்பட்டு இருந்தன. சகல லோகங்களும் நீரினால் மூழ்கி சமுத்திரமாக காட்சியளித்தன. அந்த பிரளயத்தின் காரணமாக பிரம்மதேவர் மயக்கமுற்று ஆழ்ந்த நீர்த்திரையில் இருந்தார். நீர்பார்ப்பின் மீது ஆதிசேஷன் மேல் ஸ்ரீமந்த் நாராயணன் சயனித்திருந்தார். திடீரென்று கண் விழித்து பார்த்த பிரம்மாவுக்கு பிரளயத்தின் விளைவாக அனைத்து லோகங்களும் நீரினால் அழிந்து போயின் என்பதை கண்டார். பிரளயத்தின் விளைவாக யாவற்றையும் மறந்த பிரம்மதேவருக்கு தாம் தான் சிருஷ்டன் கர்த்தா என்ற ஒன்று மட்டும் நினைவில் இருந்தது. மீண்டும் தன் பணியான தொழிலை செய்ய தொடங்கினான். தாம் எண்ணிய பணிக்கு உதவும் வகையில் யாரேனும் உள்ளாரா என பார்த்தார். அப்போது ஆனந்த நிதித்திரையில் இருந்த நாராயண கண்டார். தான் எண்ணிய பணியை நிறைவேற்ற தனக்கு உதவியாக இருக்கும் வகையில் இன்னொருவரை கண்ட பிரம்மா அவர் அருகில் சென்றார். நிதித்திரையில் இருந்த நாராயணன் எழுப்பி சர்வ உலகங்களும் அழிந்துள்ள இந்த தருவாயில் நிதித்திரையில் ஆழ்ந்து இருக்கும் நீர் யார் என வினாவினார். நிதித்திரையில் ஆழ்ந்த ஸ்ரீமன் நாராயணன் யாவும் மறந்தவராக காட்சியளித்தார். பின்பு சிறிது காலத்திற்கு பின் யாரென்று தம்முடன் உரையாடுபவர் யார் என்று அறிந்த ஸ்ரீ நாராயண என்னை கூர்ந்தாய் என்று வேண்டும் என்று வினாவினார். இதை கேட்ட பிரம்மதேவர், யாரை குழந்தை என்று அழைக்கிறாய் என சினமுடன் கேட்டார். நான் யார் என்று நீர் அறியோரோ? நானே இந்த படைத்தவன், நானே உன்னையும் படைத்தவன் என்று ஒரு கருத்தோடு பிரம்மதேவர் ஸ்ரீமந்த் நாராயணிடம் சினத்துடன் உரையாடினார். ஸ்ரீமந்த் நாராயணன் இவரின் பதில் உரையை கேட்டு சீன கொள்ளாமல் கனிவான குரலில் நீரே எம்மிடமிருந்து தோன்றியவன் என்று பதில் உரை அளித்தார். இதை கேட்ட பிரம்மதேவர், நானே உன்னை படைத்தவன் என்று கருவத்தோடு உரையாடினார். ஸ்ரீமந்த் நாராயணன் சிரித்த இனமுகத்தோடு, நீரே என் நாபிக் கமலத்திலிருந்து தோன்றிய தாமரை மலரில் உதயமானவர் என்றும் இதுவே உன் பிறப்பின் ரகசியம் என்று கூறினார். இதை சற்று ஏற்றுக்கொள்ளாத பிரம்மதேவர் எதிர்வாதம் புரிந்தார். இருவருக்கும் இடையே இருந்த உரையாடல் கடும் வாக்குவாதமாக மாறியது. அவ்வேளையில் அக்னி சோர்வு ஜோதி உருவத்தில் அண்டத்தின் பரம்பொருளான சிவபெருமான் லிங்க வடிவில் தோன்றினார். இதை கண்ட இருவரும் தம்மை விட சக்தி இன்னொருவர் இருக்கக்கூடும் என அறிந்தனர். அவ்விரும் தங்கள் வாதத்திற்கான மூல காரணத்தை கூறி நீரே இதற்கு தீர்வு வழங்க வேண்டும் என்று வேண்டினர். அப்போது லிங்க உருவத்தில் இருந்த ஒரு ஆசிரியர் உருவாகியது. அதாவது, இருவரில் யார் எனது அடியை அல்லது முழு முடியை முதலில் காண்கிறாரோ
அவரே முதலில் தோன்றியவர் என்று அந்த அசிரி உரைத்தது. இதுவே சரியான முடிவெடுத்து இருவரும் அன்னப்பறவை அவதாரம் எடுத்து லிங்கத்தின் முடியை காண பிரம்மதேவர் தனது பயணத்தை தொடங்கினார். ஸ்ரீமன் நாராயணன் வெண்பன்றியின் அவதாரம் எடுத்து லிங்கத்தின் அடியை காண தனது பயணத்தை தொடங்கினார். சிவன் மேல் காதல் கொண்ட தாட்சாயணி. பிரஜாபதியில் ஒருவரான தட்ச பிரஜாபதிக்கு பிரசித்திக்கும் மொத்தம் 60 பெண் புத்திரிகள் பிறந்தனர் என வேதங்கள் கூறுகின்றன. அதில் அதித, திதி, தனு, கலா, தன்யோ, சிங், ஐய, குரோதா, பிரதா, விஸ்வா, வினதா, கபிலா, முனி, கத்ரோ, தாட்சாயணி, ரதி, ரேவதி மற்றும் கார்த்திகை உட்பட 27 நட்சத்திரங்கள் இவர்களின் புத்திரர்கள் ஆவார்கள். தட்ச பிரஜாபதி தன்னுடைய 60 புத்திரர்களில் 13 புத்திரர்களை காசி முனிவருக்கு திருமணம் செய்து வைத்தார். இவர்களின் சந்ததிகளால் உலகத்தில் உள்ள உயிரினங்களின் பரிணாம வளர்ச்சி அடைந்தது. பின்பு தனது மகள்களில் 27 பேரை சோமனுக்கு மனம் முடித்து கொடுத்தார். தட்சா பிரஜாபதி தான் ஏற்ற பணியை செல்வேன் செய்து கொண்டு இருந்தார். இந்த பிரஜாபதி இன்னும் பதவியால் அவர் உலகில் உள்ள அனைத்து உயிர்களையும் ஒரு நெறிமுறைப்படுத்தி அவர்களை நிறைவுடன் வாழ வகை செய்தார். தட்சா பிரஜாபதியின் 60 புத்திரர்களில் தாட்சாயணியும் ஒருவர். தட்சா பிரஜாபதியின் 60 மகள்கள் தாட்சாயணியும் தட்ச பிரஜாபதியின் விருப்பத்திற்கு கூடிய மகள் ஆவார். தட்ச பிரஜாபதி மற்ற பெண் புத்திரிகள் மீது காட்டிய அன்பை விட தாட்சாயணி மீது அன்பும் பாசமும் கொண்டார். தாட்சாயணி சதி என்றும் அழைக்கப்பட்டார். திருமாலை வணங்கி வழிபட்டு வந்த பிரஜாபதி தன் வம்ச மக்களையும் அவ்வாறு வழிபட செய்தார். தாட்சாயணியின் திருமாலையும் பக்தியோடு வழிபட்டார். தாட்சாயணி எல்லா வேதங்களையும் உபநிடங்களையும் முறையாக பயின்று தேர்ச்சி பெற்றார். இதனால் என்னவோ மற்ற பிள்ளைகளை விட தாட்சாயணி மீது மிகுந்த அன்பு கொண்டார். தாட்சாயணி இளம் பருவம் அடைந்ததும் சிவபெருமான் பற்றிய செய்திகளை அறிந்து அவரை பற்றிய தகவல்களையும் அறிந்தார். ஒரு சமயம் அவரை காணும் வாய்ப்பு தாட்சாயணிக்கு உண்டாயிற்று. அந்த நொடியில் சிவன் மீது தாட்சாயணி மயில் காதல் கொண்டாள். மயில் எண்ணம் கொண்ட தாட்சாயணி சிவனை எண்ணிய காலம் கழித்தார். பூஜை புனஸ்காரங்களில் ஈடுபடாமல் சிவன் மீது மயில் கொண்டார். இதை அறிந்த தட்ச பிரஜாபதி தன் மகளிடம் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு அதிர்ந்தார். அதற்கான காரணத்தையும் அறிந்த தன் மகளை சிவன் மீது கொண்ட மயிலால் ஏற்பட்ட மாய வலையில் இருந்து அகற்றி தன் மகளின் எதிர்காலத்தை காக்க எண்ணினார். பிரஜாபதி ஆயினும் அவரும் பெண் புத்திரிகளின் தந்தையாவர். பின் இந்த பிரச்சனையை தனது தந்தையான பிரம்மதேவரிடம் முறையிட சத்திய லோகம் சென்றார். அங்கு சென்று தன் தந்தையிடம் தட்சா பிரஜாபதி அதற்கான தீர்வு அளிக்குமாறு கேட்டார். தீர்வு அளிக்குமாறு கேட்டு சென்ற பிரஜாபதியிடம் பிரம்மதேவர் தாட்சாயணி எனும் சதி பராசக்தியின் அம்சம் என்றும் சிவபெருமானின் மறுபாதி என்றும் கூறினார். நீ மேற்கொண்ட பல யுகங்களின் தவத்தின் பலனாக ஆதி பராசக்தியிடம் வாங்கிய வரத்தின் பலனை ஆதிசக்தியை உனக்கு மகளாகவும் எனக்கு பேத்தியாகவும் பிற்படுத்தியுள்ளாள். அதனால் சதியை சிவனுக்கு திருமணம் செய்து வைப்பதே கால சிறந்தது என்று கூறினார். தந்தையான பிரம்மதேவரிடம் இருந்து சற்று எதிர்பாராத இந்த பதிலால் திகபோற்ற தட்சா பிரஜாபதி சினத்துடனும் அவ்விடத்தை விட்டு அகன்றார். தட்ச பிரஜாபதி தன் மகளான சதியிடம் அவள் கொண்டுள்ள மயிலால் ஏற்படும் விளைவுகளை பற்றி எடுத்து கூறி மயிலை கைவிடும் முயற்சியில் இறங்கினார். அவர் சதியிடம், என் அன்பு மகளே, நீ மயில கொண்டுள்ள சிவபெருமான் ஒரு சுடுகாட்டில் வாசம் செய்பவன். அவனுக்கென்ற மாட மாளிகை எதுவும் இல்லை, அவனுக்கென்ற யாரும் இல்லை என்று எடுத்து கூறினார். தந்தையின் முன் சதி விருப்பத்தை கூறினாள். சிவனை என் பாதியாக வேண்டும் என்பது என் விருப்பம் எனவும் கூறினாள். தரகாசுரன் என்னும் அசுரன் சிவபெருமானை நோக்கி பல காலமாக உணவும் உறக்கமும் இன்றி கடுந்தவும் புரிந்தான். அவனின் தவத்தால் மகிழும் சிவபெருமான் தரகாசுரின் முன்பு ஒரு உதயமாகினார். சிவபெருமானை கண்ட தரகாசுரன் செய்வது அறியாது மெய்மறந்து நின்றான். என் பிறப்பின் நெடுநாள் பலனை யான் அடைந்து விட்டேன்.
என்று இவ்வுலகத்தை மறந்து சிவனின் முன் நின்றான். தரகாசுரனே, உன் தவத்தால் யான் மகிழ்ந்தோம். அசுரனே, உனக்கு வேண்டும் வார்த்தனை கேள் என்று சிவபெருமான் கூறினார். தரகாசுரன் பெற்ற வரம். தரகாசுரன் ஒரு சிவபெருமானிடம், நான் இந்த பூவுலகில் தோன்றும் உயிர்கள் மற்றும் எவராலும் அழியாமல் இருக்கும் சாகாவரத்தை தந்தால் அடியனின் உள்ளம் குளிரும் என தன் மாய வார்த்தைகளால் அசுரனான தரகாசுரன் கேட்டான். எதற்கும் மயங்காத மாய வித்தைகளுக்கு அப்பாற்பட்ட பக்தியால் மட்டும் உணரக்கூடிய பரம்பொருளான சிவபெருமான் தரகாசுரனை பிரம்மன் சிருஷ்டித்த இந்த பூவுலகில் தோன்றிய அனைத்து உயிர்களும் தோன்றினால் என்றாவது ஒரு நாள் மடிய வேண்டும் என்பதே விதி. இதுவே பிரம்மன் படைத்த உலகில் இயற்கையின் நீதி. இதற்கு நானும் அடிபணிவேன். இவ்வரத்தனை விட்டு வேறு வரத்தனை கேள் என்று கருணாமூர்த்தியான சிவபெருமான் கூறினார். தான் எண்ணிய வரம் கிடைக்கப்படாத மிகவும் ஒரு சோர்வற்ற ஒரு தரகாசுரன் வேறு வரத்தனையை பற்றி சிந்தித்து சிவபெருமானிடம் வினாவினான். கொள்ள வேறுபாடு இன்றி யாவருக்கும் காட்சியளிக்கும் ஒரு பரம்பொருளான ஒரு சிவபெருமானிடம் என்னுடைய அந்திம முடிவு என்பது தங்களின் புத்திரர்களால் மட்டுமே இருக்க வேண்டும். பெருமானே, இதுவே அடியனின் விருப்பம் என்று தரகாசுரன் கூறினான். தரகாசுரனின் இந்த வரத்தினை கருணாமூர்த்தியான சிவபெருமான் அளித்து அடியனின் மனதை குளிர வைத்தார். எல்லா யுகங்களிலும் நடக்கும் எல்லா நிகழ்வுகளையும் அறிந்த காலன் எதையும் அறியாத அசுரனால் உண்டாகும் நன்மையை அறிந்து தரகாசுரனை நீர் வேண்டிய வரத்தினை யாம் அளித்தோம் என்று சிவபெருமான் கூறி பஞ்சபூதங்களில் கலந்து மறைந்தார். சிவபெருமான் ஒரு தரகாசுரனுக்கு வரம் அளிக்கும் போது ஆதிசக்தி இல்லாத யோகி வடிவிலை உலகில் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் காட்சியளித்தார். எனினும் சிவனின் ஒரு பாதியான சக்தி தட்ச பிரஜாபதிக்கு மகளாக பிறந்துள்ளார் என்பதை மும்மூர்த்திகள் மட்டுமே அறிந்தது. ஒரு சமயம் படைக்கும் கடவுளான பிரம்மனின் மகனான தட்சன் செருக்கு மற்றும் ஆணவனத்தினால் இவ்வுலகம் மட்டுமல்லாமல் மூவுலகிலும் உள்ள தேவர்கள், முனிவர்கள் மற்றும் வானில பிறவிகள் யாவையும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்னும் பேராசை கொண்டு பிரம்மாவிடம் அதற்கான வழி ஏதும் உண்டோ என்று வினாவினான். தன் மகனான தட்சன் மீது அன்பு கொண்ட பிரம்மம் தேவர், நீர் அண்டதானன் சிவபெருமானின் புதியான அம்பிகையை நோக்கி தவம் மேற்கொண்டு அந்த அம்பிகையை உனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும் வார்த்தையை கேட்டு பெருவாயின் நீ விரும்பிய எண்ணம் ஈடேறும் என்று தந்தையான பிரம்மதேவர் தன் மகனுக்கு உபதேசித்தார். உபதேசம் பெற்ற தட்சனுக்கு அம்பிகை எனக்கு மகளாக பிற்படுத்தால் மூவுலகும் என் ஆணைக்கு கட்டுப்படுவார்கள் என்னும் பேராசை உண்டாயிற்று. தன் தந்தையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்ட தட்சன் ஆதிசக்தியான ஒரு உமா மகேஸ்வரியை நோக்கி நீண்ட யுகங்களாக தவத்தினை மேற்கொண்டார். இந்த தவத்தின் பலனாக அண்டத்தை ஆளும் பரம்பொருளின் ஒரு பாதியான அம்பிகை தட்சனின் தவத்தால் மனமகிழ்ந்து பிரஜாபதியான தட்சனுக்கு காட்சியளித்தார். அம்பிகையை கண்ட தட்சன் தான் செய்த தவத்தினால் இன்று வரை அனுபவித்த இன்னல்களை யாவும் நீங்கி நான் சிறப்படைந்தேன் தேவி என்ற தன் மற்றற்ற மகிழ்ச்சியை அம்பிகையிடம் கூறி தன் அகம் மகிழ்ந்தார் தட்சன். கருணாமூர்த்தியின் இல்லத்தலான பரம்பொருளின் ஒரு பாதியான அம்பிகை நீர் வேண்டும் வரத்தினை கேள் என்று கூறினாள். அப்பிரஜாபதியான தட்சன் அம்பிகையே, மூவலையில் உள்ள தேவர்கள், முனிவர்கள் மற்றும் மானிடர்கள் யாவரும் என் ஆணைக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று, அது மட்டுமல்லாமல் அம்பிகையே தாங்கள் எனக்கு மகளாக பிறக்க வேண்டும் என்னும் வார்த்தனை வேண்டினார். தாயுள்ளம் கொண்ட அம்பிகை தனது பக்தரின் வேண்டுதலுக்கு இணங்கி தட்சன் கேட்ட வார்த்தனை தந்து அருள் பாவித்தாள். மேலும் நீர் ஒரு நல்வழி விட்டு விலகும் தருவாய் உண்டாயின் நீர் பெற்ற வரமே உனது அழிவிற்கான பாதையாகிவிடும் என்று கூறி அம்பிகை மறைந்தார். மனமகிழ்ந்த தட்சன் ஒரு பேராசை நிறுவி தச்சம்புரி என்னும் நாட்டை ஆண்டு வந்தார். தட்சனுக்கு பிறந்த புதல்விகளில் ஒரு புத்திரையை அம்பிகை அம்சம் உள்ள சதி தேவி அவள் சிவனிடம் பெற்ற வரத்தால் மனமகிழ்ந்த தரகாசுரன் யோகியாக இருக்கும் சிவபெருமானுக்கு எப்போதும் வாரிசுகள் பிறக்கப் போவது இல்லை என்றும் நான் சாகாவரம் பெற்றேன் என்றும் எள்ளி நகையாடினான். பின்னாளில் சிவனின் மீது ஏற்பட்ட வன்மம் காரணமாக
தன் மகளான சதியை சிவனுக்கு மனம் முடித்து தர மறுத்த தச்சன் தன் தந்தையான பிரம்மதேவரிடம் இதற்கான தீர்வை அளிக்குமாறு வேண்டி நின்றான். பிரம்மதேவர், நீ செய்த தவத்தால் தான் இன்று அம்பிகையை உனக்கு மகளாக பிறந்துள்ளார் என்றும் தன் மகனுக்கு நிகழ்ந்த பழைய நிகழ்வுகளை நினைவுபடுத்தினார். இருப்பினும் தன் அன்பு மகளான சதியை சுடுகாட்டில் வாசம் செய்யும் பித்தனாகிய சிவபெருமானுக்கு மனம் செய்து வைக்க தயங்கினார். பிரஜாபதியான தச்சன் தன் தந்தையின் அறிவுரைகளால் திருப்தி அடையாத தச்ச பிரஜாபதி தன் நாட்டிற்கு திரும்பினார். அங்கு சதி சிவனை மனம் முடிப்பதற்கான விரதங்களை மேற்கொண்டார். இதனை கண்ட தச்ச பிரஜாபதி, சிவனை உனக்கு மனமுடித்து வைக்க எனக்கு விருப்பமில்லை என்று தன் முடிவினை திறமாக கூறினார். தச்சன் இதனால் மிகவும் கவலையுற்று சதி தேவி எந்நிலையாயினும் தான் மேற்கொண்ட விரதத்தை கைவிடலாகாது என்று கூறி விரதத்தை கடைபிடித்தார். இந்நிலையில் சிவனின் வாரிசுகளால் மட்டுமே அழிவு நேரிடும் என வரம் வாங்கிய தரகாசுரன் இவர்களின் மயில் விஷயங்களை அறிந்து தனது அழிவிற்கான காலம் நெருங்கிவிட்டாரா என அறிந்து கொண்ட வெகுண்டான். பின் தேவி இருந்தால் மட்டுமே சிவனுக்கு திருமணம் நிகழும், இல்லாவிடில் சிவன் என்றுமே யோகி வடிவும் ஆவன் என்று கூறி சிவனின் ஒரு பாதியான சதிய கொல்ல தனது படையில் உள்ள சிறந்த படை வீரர்களை அனுப்ப ஆயுத்தமானான். சதி தேவியை காப்பாற்றும் சிவபெருமான். தரகாசுரன் சதி தேவியை கொல்ல தனது அசுரர்களில் சிறந்த வீரர்களை அனுப்பினான். அசுரர்களும் தரகாசுரன் கூறிய பணியை செய்ய சதி இருக்கும் இடத்தை அடைந்தார்கள். சதி தேவி சிவனை மணக்கும் முயற்சியில் சிவனை மணப்பதற்கான விரதத்தை மேற்கொண்டிருந்தாள். இதுதான் சரியான சமயம் என்று சதியை கொல்ல முயன்றார். அந்நிலையில் அசுரர்களை கண்டு பயந்த சதி தேவி செய்வது அறியாது நின்றால். அவ்வேளையில் சிவபெருமான் தோன்றி சதியின் உயிருக்கு தீங்கி விளைவிக்க வந்த 6 அசுரர்களுக்கும் எதிராக போராட ஆயுத்தமானார். தன் முன் இருப்பது எம்பெருமான் என்று அறிந்தும் தன் அரசனின் உயிருக்கு தீங்கி விளைவிக்க கூடிய சதி தேவியை கொல்ல அசுரர்கள் முற்பட்டனர். அசுரர்களின் அனைத்து வித மாய வித்தைகளையும் நீர் மூலமாக்கினர். சிவபெருமான் தான் கற்று அனைத்து வித்தைகளின் சக்திகளை ஒன்றிணைத்து தேவியை கொல்ல முற்பட்ட அசுரர்களை இனியும் அழிக்காவிடல் தேவிக்கு ஆபத்து நேரிடும் என எண்ணி தனது சூழாதைத்தால் அந்த அசுரர்களை சிவபெருமான் கொன்றார். சதிதேவி மேற்கொண்ட விரதத்திற்கு இடையூறர்களாக இருந்த அசுரர்களை கொன்ற சிவபெருமானுக்கு நன்றி கூறி தன் விரதத்தை மேற்கொள்ள ஆரம்பித்தார். சிவனை எண்ணி கருந்தவும் புரிந்தார். சதி தேவியின் தவத்தால் மகிழ்ந்த சிவபெருமான் சதி தேவியின் முன் தோன்றினார். தேவியே, உன் தவத்தால் நான் அகம் மகிழ்ந்தோம் என்று வேண்டும் வார்த்தனை கேட்பாய் என்று கூறினார். இவ்வேளையில் தன் மகளான சதி என்னும் தாட்சாயணி தேவிக்கு சுயவரம் நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளதாகவும் அதன் மூலம் தன் மகளுக்கு இணையான மாப்பிளை தன் மகளை தேர்ந்தெடுப்பாள் என்னும் செய்தியை எல்லா தேவர்கள் மற்றும் ரிஷிகளுக்கு அனுப்பினார். அதில் பிரஜாபதியான தச்சன் தான் அனுப்பிய சிறந்த படை வீரர்கள் இறந்த செய்தியை அறிந்த தரகாசுரன் தன் வீரர்களை கொல்ல எவருக்கு துணிவு உண்டு என சிறந்து தன் ஒற்றர்களிடம் கேட்டுக்கொண்டிருந்தான். அவ்வேளையில் அசுரர்களின் குருவான ஒரு சுக்கிர ஆச்சாரியார் அசுரர்களின் சபைக்கு வருகை தந்தார். அக்கணம் சபையில் இருந்த அனைத்து அசுரர்களும் அசுரர்களின் வேந்தனுமான தரகாசுரனும் அவரை பணிந்து வணங்கி நின்றார்கள். தரகாசுரனின் முகத்தில் இருந்த வாட்டத்தை அறிந்து என்ன நிகழ்ந்தது என்ன சுக்கிர ஆட்சியை வினாவினார். தரகாசுரன் தன் ஒற்றர்கள் மூலம் அறிந்த செய்திகள் யாவற்றையும் தங்களின் குருவான ஒரு சுக்கிர ஆச்சாரியிடம் எடுத்து கூறினார். அசுரர்களின் குருவான சுக்கிர ஆச்சாரியார் முடனே குல வேறுபாடு இன்றி எல்லோருக்கும் அருள் பாலிக்கும் எம்பெருமானின் இல்லத்தாளை கொல்ல துணிந்தாயா ஒரு மூர்க்கனே என வஞ்சித்தார். குருவின் பேச்சை கேட்ட தரகாசுரன் தான் ஏன் அவ்விதம் செய்ய முற்பட்டேன் என்னும் விவரத்தை குருவிற்கு எடுத்துரைக்கின்றார். குருவை, நான் ஒரு சிவபெருமானிடம் என்னுடைய அழிவு என்பது ஒரு சிவபெருமானின் வாரிசுகளால் நிகழ வேண்டும் என்னும் வார்த்தையை பெற்றுள்ளேன்.
இந்நிலையில் சிவனுக்கு தாட்சாயணிக்கும் திருமணம் நிகழ்ந்து புத்திரன் உருவாகுமானால் எனக்கு அழிவு ஏற்பட்டுவிடும். என்னோட அழிவு என்பது அசுர குலத்தின் அழிவின் ஆரம்பம். அதனால் தான் சதியை கொள்ள நம்ம வீரர்களை அனுப்பினேன் என்று தன் ஒரு நிலையான கருத்தினை தரகாசுரன் எடுத்துரைத்தான். அவ்வேளையில் அசுரர்களின் மற்றொரு ஒற்றர் மூலம் சதிக்கு சுயம்பரம் நிகழ்போவதையும் அதன் மூலம் தன் மகளுக்கு பிடித்த மாப்பிளையும் திருமணம் செய்து வைக்க தச்சன் முடிவு செய்ததையும் தரகாசுரன் வருந்தான். இந்த சமயம் தாட்சாயணி சிவனிடம் நீங்களே என் பதியாக வர வேண்டும் என்னும் வரத்தினை தந்து அடியாளை மகிழ்வடைய செய்வீர்களா என வேண்டி நின்றாள். தாட்சாயணி கேட்ட வரத்தை சிவபெருமானும் அருளினார். தாட்சாயணி மனமகிழ்ந்து சிவனை அரவணைத்தாள். போகங்கள் பல கடந்த சிவபெருமானால் தாட்சாயணியின் அரவணைப்பில் இருந்து மீள மனமில்லாமல் தன் இல்லத்தாலை சிவபெருமான் அரவணைத்தார். பல யுகங்களாக பிரிந்து இருந்த ஒரு உமையவளும் இணைந்த நேரம் இயற்கைக்கு பிடிக்கவில்லை. என்னவோ பிரஜாபதியான தச்சன் தன் மகளின் சுயவரம் பற்றி இனிய செய்தியை சொல்வதற்காக தட்சாயணியின் அறைக்கு வந்தார். தட்சாயணி வருகையை அறிந்த சிவபெருமான் தட்சாயணியை விட்டு விலகி மறைந்தார். சிவனின் மறைவிற்கு தட்சணி வருகை கண்ட அந்த கன்னத்தில் தாட்சாயணி யான் இருக்கும் இடத்தை உணர்ந்த இயல்பு நிலைக்கு வந்தார். தன் தந்தையான தட்சனின் பாதத்தில் விழுந்து சிவனிடம் பெற்ற வரத்தை சொல்வதற்குள் தன் அன்பு மகளான தாட்சாயனிடம் உன் எதிர்காலம் சிறக்க நல்லதோர் வரன்களை முடிவு செய்ய எல்லா லோகங்களிலும் உள்ள இளவரசனுக்கும் செய்தி அனுப்பிவிட்டதாக பிரஜாபதியான தட்சன் கூறினார். சுயம்வரத்தில் தாட்சாயணி காதில் வெல்லுமா? பிரஜாபதியான தச்சன் கூறிய கூற்றுகளை கேட்ட தாட்சாயணி என்ன செய்வதென்று அறியாமல் நின்றார். தான் ஏற்கனவே தன்னுடைய பதியை தேர்வு செய்து விட்டதை தன் தந்தையிடம் கூறும் முடியாமல், தந்தையின் ஆணையை மீற முடியாமல் நிகழ்வது நிகழ்த்தும் என்று சிவனிடம் பெற்ற வரத்தினை எண்ணி மனதை அமைதியாக்கி தந்தையின் முன்பு தாட்சாயணி தேவி தன்னுடைய முன்முறவலை பூத்தார். இந்நிலையில் அரசர்களின் குருவான சுக்கிரியாச்சாரியார் தரகாசனிடம் நீர் எவ்வகையில் முயற்சி செய்தாலும் சதியை உன்னால் கொல்ல இயலாது என்றும் தன் சீடனை அமைதியுடன் செயலாற்றும்படியும் கூறினார். ஆனால் தரகாசுரன் குருவின் ஆணையை மீறி சதியின் சுயமரத்தில் தேவர்கள் போல் வேடம் தரித்து சரியான சந்தர்ப்பம் கிடைக்கும்போது சதியை கொன்றுவிடுமாறு தன் வீரர்கள் அனுப்பினார். இம்முறையில் எவ்விதம் பிழையுமின்றி சொன்னதை நிறைவேற்றி வருமாறு தன் வீரர்களை எச்சரித்தான். தரகாசுரன் அசுரர்களின் ஒரு குருவான ஒரு சுக்கிரி ஆச்சாரியருக்கும் தரகான கூற்றிலிருந்து ஒன்று புலப்படாயிற்று. அசுர குருவான சுக்கிரி ஆச்சாரியர் தேவர்களிடம் போரில் ஈடுபடும் பல அசுரர்கள் மாண்டு விடுகின்றன. வேந்தர்களின் அர்த்தமற்ற வீம்பு மற்றும் பிடிவாதத்தால் அசுர இனத்தில் பல வீரர்களை இழந்துள்ளதை எண்ணி வருந்தி கொண்டு இருந்தார். இவ்விதம் நடக்கும் இறப்புகளை தவிர்க்க சிவபெருமானிடம் இருந்த இறந்தவர்களை உயிர்ப்பிக்கும் சஞ்சீவினி மந்திரத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என எண்ணினார். சஞ்சீவினி மந்திரத்தை அறியும் பொருட்டு சுக்கிரி ஆச்சாரியர் சிவனை நோக்கி தவம் செய்ய முடிவு செய்து ஒரு அடர்ந்த வனத்தை தேர்வு செய்து தவம் புரிய ஆரம்பித்தார். இவ்வேளையில் தட்ச பிரஜாபதி அரண்மனையில் சுயவரம் விழாவிற்கு மூலகத்தில் உள்ள தேவர்களும் ரிஷிகளின் வாரிசுகளும் வருகை புரிந்து சுயம்வரம் மேடையில் தாட்சாயணியின் வருகைக்காக காத்து கொண்டு இருந்தனர். இந்நிலையில் மணமகள் அறையில் தாட்சாயணி எண்ணம் நிகழுமோ என்று எதுவும் அறியாமல் தன் வாழ்க்கையின் போக்கினை நோக்கி கவலை தேய்த்த முகத்துடன் காணப்பட்டார். தோழிகள் மற்றும் தன் உடன் பிறந்த சகோதரிகள் முடிந்த மாநாட்டில் ஆதரவும் கூறியும் கலை இழந்த முகத்துடன் தாட்சாயணி காணப்பட்டார். தரகாசுரனால் அனுப்பப்பட்ட மாறு இடத்தில் வந்த அசுரர்கள் அரண்மனையின் நுழைவாயில் நுழைந்து வந்தபோது அவர்களின் சுயரூபம் புலனாயிற்று. பின் அந்த அசுரர்களை அரண்மனையின் மேய்காப்பாளர்களால் பிடித்து வெளியேற்றப்பட்டனர். இதை கண்ட தச்சன் தன் மகளுக்கு விருப்பமான மணமகன் வந்திருப்பான் என்று முடிவு செய்து நுழைவு வாயிலை
மூட தன் பாதுகாவலருக்கு உத்தரவிட்டான். அரசனின் ஆணையை ஏற்று அரண்மனையை சுற்றியுள்ள அனைத்து நுழைவாயில்கள் மூடப்பட்டன. அரண்மனையின் அரியணை பகுதியை அடைந்த பிரஜாபதியான தட்சனை கண்ட அனைவரும் எழுந்து வணங்கினார். அனைவரின் வணக்கத்தையும் ஏற்றுக்கொண்டு அவரவர் இருக்கையில் அமர சொன்னார் தட்ச பிரஜாபதி. பிரஜாபதியான தட்சனின் சுயவர விழாவிற்கு என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த அனைவருக்கும் என் வாழ்த்துக்கள் என்று கூறி தன் மகளான தாட்சாயணியை சுயவர மேடைக்கு வருமாறு அழைத்தார். தன் பெற்ற மகள்கள் அதிக அன்பும் கொண்ட செல்வமாக சதி என்று அழைக்கும் தாட்சாயணியை திருமண கோலத்தில் காண மிகுந்த ஆவல் கொண்டார். தன் தோழிகளுடன் கையில் மாலையுடன் திருமண கோலத்தில் தன் தந்தையின் ஆணையை ஏற்று தன் மனதில் கொண்ட மகிழை மறைத்து சபையில் கூடிய அனைவரின் முன்னிலையில் மகிழ்வில்லாத முறுவலுடன் தாட்சாயணி தேவி வந்தார். தந்தையான தட்சை பிரஜாபதி தன் மகளின் திருமண கோலத்தை கண்டு மிகுந்த மகிழ்ச்சியுடன் காணப்பட்டார். பின் சபையின் முன்னிலையில் தன் மகளான தாட்சாயணி தேவியை அறிமுகம் செய்தார். சபையில் கூடியுள்ள அனைத்து இளவரசர்களின் திறமைகளையும் அவர்கள் ஆளும் பகுதிகளின் வளங்களையும் பற்றியும் தன் மகளான தாட்சாயணியிடம் கூறினார். தந்தையின் கூற்றை கேட்டு கொண்டு இருந்த தாட்சாயணிக்கு தன் கணவனை தேர்ந்தெடுக்கும் நேரம் இதுதான் என்னவோ என மனம் குழம்பிய நிலையில் முகம் வாட்டத்துடன் காணப்பட்டார். அங்கு வந்த அனைவரின் விவரங்களையும் கூறி முடித்தவுடன் தன் மகளான தாட்சாயணியிடம், மகளே, உனக்கு பிடித்த கணவனை இங்கு வந்துள்ள இளவரசர்களில் தேர்வு செய்து கொள்வாயாக என கூறினார் தட்சா பிரஜாபதி. தந்தையின் வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து சபையின் மையத்தில் இருந்த மேடையில் ஏறி அங்கு வந்த இளவரசர்களை பார்த்து கொண்டே இருந்தார். கண்கள் பார்வையிட்டதை தவிர தன் மனதில் சிவன் பற்றிய எண்ணங்களும் புத்தியில் சிவனும் பற்றிய சிந்தனைகளும் அலைபாய்ந்தன. சிவனிடம் இருந்த ஒரு சில நினைவுகளால் மனதில் பற்றற்ற நிலையில் இருந்தார். தாட்சாயணி இக்கணம் சிவன் கண்முன்னே தோன்றினாள். அவரிடம் செல்ல மனம் துடித்தது. சிவன் தன்னை மணப்பதாக கூறி வரம் அளித்தார். ஆனால் அவர் இன்னும் வரவில்லையே என எண்ணும் தருவாயில் இவர்களின் பிரிவை இதுவரை அமைதியுடன் கண்டு வந்த இயற்கையை இனியும் பொறுக்க முடியாமல் அன்னையின் மனக்குறைய எம்பெருமானமான சிவபெருமானிடம் கூறியதோ. அக்கணத்தில் வெந்நீர புகை அரண்மனை முழுக்க பரவிற்று. அந்த வெந்நீர புகையின் மையத்தில் ஒரு சூராயத்துடன் பிறை சூடிய சிவபெருமான் உதயமானார். சிவபெருமான் தாட்சாயணி தேவியின் திருமணம். சிவபெருமானின் உதயத்தை கண்ட தாட்சாயணி தேவி அந்த கன்னத்தில் இருந்து மிகுந்த மகிழ்ச்சியுடன் மெய்யான மணமகளாக உண்மையான புன்முறுவலுடன் காட்சியளித்தார். சிவனின் உதயத்தை சற்று எதிர்பார்க்காத அங்கு கூடியிருந்த அனைவரும் திகைப்புடன் இருந்தனர். எண்ணில் யோகியான சிவபெருமான் சுயமரம் நிகழும் இடத்தில் கண்டதும் அனைவருக்கும் வியப்பே. ஆனால் பிரஜாபதியான தட்சன் அழைப்பு இல்லாத வீட்டின் விழாவிற்கு வருகை தருவது என்பது அநாகரிகமான செயல் என்றும் அழைப்பு இல்லாதவர் எவ்வழியில் வந்தாரோ அவ்வழியே செல்வதே நல்லது என்று யாதனத்துடன் கூறினார். பிரஜாபதியான தட்சனி இந்த வாதத்தை சற்று எதிர்பார்க்காத சபையில் கூடியிருந்தோர் வியந்த அந்த கன்னத்தில் அங்கு தோன்றிய சிவபெருமான் எதையும் உரைக்காமல் அங்கு இருந்து மறைந்தார். பிரஜாபதியான தட்சன் சிவன் மறைந்ததை எண்ணி மகிழ்ந்த நேரத்தில் மணப்பெண் காணவில்லை என தோழிகள் அலறின. தன் மகளை கவர்ந்து என் குலத்திற்கு இழிவை ஏற்படுத்தவே சிவபெருமான் இங்கு உதயமாகி உள்ளான் என்பதை அறிந்த தட்சன் பித்தனாகிய சிவபெருமானிற்கு சாபமளிக்கும் தருவாயில் அங்கு தேவர்கள் உதயமாகி தட்சனின் கோபத்தை கட்டுப்படுத்த முயன்றனர். மூவுலகம் தேவர்களை கட்டுப்படுத்தும் வன்மை கொண்ட தட்சன் பிரஜாபதி அவர்களின் அறிவுரைகளை ஏற்க மறுத்தார். பின் தன் தந்தையான பிரம்மதேவர் அங்கு உதயமானார். ஆனால் தன் தந்தையை மதிக்காமல் சிவனை அவமானப்படுத்தும் விதமாக தட்ச பிரஜாபதி பேசி வந்தார்.
தாட்சாயணி தேவியை கவர்ந்த சிவபெருமான் தான் வாழும் இடமான கைலாய மலைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு சிவபெருமானுக்கு வாழ்விடத்தில் திருமணம் நடைபெற்றது. சிவனுக்கும் தாட்சாயணி தேவிக்கும் திருமணம் நிகழும் அந்த கண்கொள்ளா காட்சியை பிரம்மாவும் விஷ்ணுவும் தன் மனைவிகளுடன் வந்து தரிசித்து கொண்டு சென்றனர். இவ்வேளையில் யாருடைய அறிவுரைகளாலும் சாந்தி அடையாத தச்சன் திருமாலை வணங்கி தன் மனக்குறையை கூறி வேண்டி கொண்டு இருந்தார். அங்கு திருமால் உதயமாகி தச்ச பிரஜாபதிக்கு காட்சியளித்தார். திருமாலை கண்ட தச்சன் எழுந்து பணிந்து நின்றார். பின் திருமால் உன் மனக்கவலை யான் அறிவன் என்று கூறினார். அதற்கு தச்ச பிரஜாபதி அனைத்துமே உணர்ந்த பரம்பொருளை அந்த பித்தான சிவபெருமான் என் மகளை கவர்ந்த போது நீங்கள் அங்கு தோன்றி உங்களின் பக்தனுக்கு ஏற்படும் துன்பத்தை தடுத்து இருக்கலாம் என்று கூறி திருமாலிடம் முறையிட்டார். காக்கும் கடவுளான திருமால் தட்சாயனின் பிறப்பை பற்றி நீர் அறிவீர் என அறிவோம் என்ற தச்சம் பிரஜாபதியிடம் கூறினார். உண்மை அறிந்த நீர் அதை நடக்கா வண்ணம் இருக்க எவ்வளவு முயன்றாலும் அது முடியாது. பரம்பொருளான என்னாலும் உண்மைக்கு மாறாக எதுவும் செய்ய இயலாது. உன் தந்தையான பிரம்மதேவரின் அறிவுரைகளை ஏற்காமல் நீர் இழைத்த பிழையாலேயே இந்நிகழ்வானது அரங்கேறியது. ஆணவம் இன்றி உன் மகளான தாட்சாயணி தேவிய சிவபெருமானுக்கு மனமுடித்து கொடுத்து இருந்தால் இந்நிகழ்வானது அரங்கேறாமல் இருந்திருக்கும் என கூறினார். தான் அன்புடனும் பக்தியுடனும் வணங்கும் திருமாலிடமிருந்து உதிர்ந்த வார்த்தைகளால் எதையும் அவமதித்தோ பேச இயலாமல் அமைதியாக நின்றார் பிரஜாபதியான தச்சன். தாட்சாயணியை தேவியை கொல்ல சென்ற அசுர வீரர்கள் தோல்வியுடன் வந்ததை கண்ட தர்காசுரன் சினம் கொண்டு அவர்களை அழித்தான். தன்னுடைய அழிவு காலம் நெருங்கிவிட்டது என்று அஞ்சி நின்றான். இதற்கு தீர்வு கூற தம் குருவான சுக்கிராச்சாரியை காண விரைந்தான் தர்காசுரன். சிவபெருமானை தாட்சாயணியும் தேவியும் திருமண கோலத்தில் கண்டவர்கள் தம் பிறவி பலனை அடைந்ததாக எண்ணினார்கள். உலகத்தில் உள்ள தேவர்கள் கையாள மலையில் திருமண கோலத்தில் இருக்கும் சிவபெருமானை காண விரைந்தனர். திருமால் அருளிய அறிவுரைகளால் தான் செய்த பிழையை அறிந்தாலும் ஆணவத்தால் அதை உணர மறுத்தான். பிரஜாபதியான தச்சன் தவம் மேற்கொண்டு இருந்த தனது குருவான சுக்கிராச்சாரியை கண்டு பணிந்து நின்றான் தர்காசுரன். தர்காசுரனின் மனக்குழப்பத்தை அறிந்த சுக்கிராச்சாரியார் நீர் கொண்ட மனக்கவலையை அறிவன் என்று நம் இனம் செழிப்பெற வேண்டி இந்த தவநிலை மேற்கொண்டு உள்ளேன் என்றும் தன் தவம் நிறைவேறும் வரை அமைதியுடன் இருக்குமாறு கூறி பின் மீண்டும் தன் தவத்தை மேற்கொண்டார். தனது குருவான சுக்கிராச்சாரியிடம் ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த தர்காசுரனுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சியது. இனியும் ஏதாவது செய்யவில்லை எனில் தன் அழிவு நிச்சயம் நேரிடும் என தர்காசுரன் அஞ்சினான். நாட்கள் கடந்து ஓடின. தன் அன்பு மகளான தாட்சாயணி தேவியின் பிரிவை தச்சன் உணர்ந்தார். செல்ல மகள் ஓடி விளையாடிய இடங்கள் மற்றும் தன்னுடன் உரையாடி கல்வி கற்ற இடங்கள் யாவும் தாட்சாயணி பற்றி நினைவுகளை தச்சனுக்கு அதிகப்படுத்தின. பிரஜாபதியின் வருகை, தாட்சாயணியின் மகிழ்ச்சி. தாட்சாயணி தேவி தன் தந்தையின் சம்மதம் இல்லாமல் தன்னுடைய திருமணம் நிகழ்ந்ததால் தன் மீது தந்தை மிகுந்த கோபத்தில் இருப்பார் என்றும் தன்னை காண வரமாட்டார் என்றும் எண்ணினாள். தான் விரும்பிய வாழ்க்கை அமைந்தாலும் தன் பெற்றோர்களின் ஆசீர்வாதம் இன்றி தன் திருமணம் நிகழ்ந்ததை எண்ணி மனம் வருந்தினாள். தன் மனைவியான தாட்சாயணியின் மன வருத்தத்தை அறிந்த சிவபெருமான் தேவியின் மனம் மீண்டும் வருத்தப்படாதவாறு நடந்து கொண்டார். அமைதியாக இருந்த கையாள மலையில் பாடல்கள் பாடி வண்ணம் இருந்தன. எம்பெருமானின் இச்செய்கையால் தான் மனதில் அடைந்த கவலையை முழுவதும் மறக்க முடியாத பட்சத்திலும் தான் விருப்பப்பட்டு மனமுடித்த கணவர் முன்னிலையில் மகிழ்வாக இருப்பதாக முருகளுடன் காட்சியளித்தார். தாட்சாயணி தேவி புன்முறுவலுடன் காட்சியளித்த தேவியை கண்ட எம்பெருமானான சிவபெருமான்
தேவியே, இனி நாம் சம்பந்தப்பட்ட முடிவுகள் எதுவாயினும் சரியோ தவறோ அதை நீரே முடிவு செய்வாயாக என கூறினார். சிவனின் அன்பு மிகுதியால் கூறிய இவ்வார்த்தைகளை கேட்டு அதிர்ச்சியுற்ற தாட்சாயணி தேவி, இது உசிதம் அல்ல என்றும் என்னால் சரியான முடிவுகள் எடுக்க முடியாத பட்சத்தில் பிள்ளைகள் ஏதோ உருவாக்கக்கூடும் என அஞ்சினார். சிவபெருமானோ எண்ணில் பாதியான நீர் சரியான முடிவை மட்டுமே எடுக்கக்கூடும் என்றும் ஒருவேளை அதன் பொருட்டு ஏதேனும் விளைவுகள் உண்டாகுமானால் அதை நான் சரி செய்வேன் என்று கூறினார். ஆனால் இனிவரும் காலங்களில் என் பொருட்டு முடிவுகளை நீரே எடுக்க வேண்டும் என்று திடமாக கூறினார். சிவபெருமானின் வார்த்தைகளை மீறி எதையும் கூற இயலாத நிலையில் என் பொருட்டு என் கணவரான நீங்கள் எவ்வித சடங்குகளையும் அனுபவிக்க நேராமல் நான் காப்பேன் என்றும், எனினும் ஏதேனும் பிழைகள் உண்டாயின் அதற்கான முழு பொறுப்பும் என்னையே சாரும் என்றும் தாட்சாயணி தேவி வாக்குறுதி அளித்தார். தரகாசுரன் ஒன்றிணைந்த சிவபெருமானையும் தாட்சாயணியின் தேவியும் பிரிக்க ஏதேனும் வழி உண்டா என சிந்தனையில் ஆழ்ந்தான். ஏனெனில் தாட்சாயணி தேவி இருப்பது எம்பெருமான் வாழும் இடத்தில். அவ்விடத்திற்கு அவரின் அனுமதியின்றி சென்றால் கண்டிப்பாக தோல்வியே உண்டாகும் என்பதை நன்கு உணர்ந்ததால் இந்த முறை செயல்படுத்தும் திட்டத்தில் எவ்விதும் தோல்வியும் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என எண்ணினான். தாட்சாயணியின் பிரிவை தாங்க முடியாமல் கைலாத்தில் உள்ள தன் மகளை பிரஜாபதியான தட்சன் காண சென்றார். தன் மகள் மீது கொண்ட அன்பால் செருக்கினை மறந்தார். ஆனால் பரும்பொருளான சிவபெருமான் என் மருமகன் என ஆழம் உண்டாயிற்று. இனி எம்பெருமானும் என் பேச்சை கேட்பார் என எண்ணினார். தன் தந்தை கைலாய மலைக்கு வரப்போகிறார் என்பது அறிந்த தாட்சாயணி தேவி அணிந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. தன் தந்தையின் வருகையை அறிந்து அவரின் விருப்பம் போல் கைலாய மலையில் தன் கணவனான எம்பெருமானின் ஆதரவால் சில மாற்றங்களை செய்தார். தந்தையின் வருகையால் மிகவும் மகிழ்ச்சி அடைந்த தாட்சாயணி தேவியின் தந்தையின் காலில் விழுந்து பணிந்து ஆசீர்வாதம் பெற்றார். ஆனால் எம்பெருமான் சிவபெருமான் அவர் அமர்ந்த இருக்கையில் இருந்து ஏறாமல் இருக்கும் இடத்தில் இருந்து அவரின் வருகையை வரவேற்றார். இதனை கண்ட பிரஜாபதியான தட்சன் மிகுந்தும் சினம் கொண்டார். ஆனால் அதை வெளிக்காட்டாமல் அவரின் மனதிலே வைத்திருந்தார். நீண்ட நாட்களுக்கு கழித்து தன் மகளை கண்டதால் அவர் செய்த தவறினை மறந்து ஏற்றுக்கொண்டார். பின் தன் மருமகனான எம்பெருமானிடம் தனக்கு ஒரு உபாயம் செய்ய வேண்டிய பிரஜாபதியான தட்சன் சிவனிடம் நின்றார். என்ன வேண்டும் என்று சொல்லுங்கள் என எம்பெருமாள் வினாவினார். அதற்கு பிரஜாபதியன் ஆன தட்சன், என் மகளின் பிரிவை என்னால் தாங்கிக் கொள்ள இயலவில்லை. எனவே என் மகளும் என் மருமகனான நீங்களும் என் இல்லத்திலேயே தங்க வேண்டும் என வேண்டினார். இதை கேட்டதும் அவருடன் வந்தவர்கள் அதிர்ச்சி அடைந்தனர். உலகிற்கு பரம்பொருளான சிவனை தன் இல்லன மருமகனாக அழைத்ததும் நன்றென்று என அங்கு கொஞ்சம் தச்சவுடன் வந்த அனைவரும் எண்ணினார்கள். தன் தந்தை தன் மருமகனிடம் இவ்விதம் கேட்டதை பார்த்து தாட்சாயணி தேவி அதிர்ந்தார். மேலும் தன் கணவர் இவருக்கும் எவ்விதம் பதில் உரைப்பார் என்றும் அந்த பதிலால் தான் சினம் கொள்ளாமல் அமைதி காக்க வேண்டும் எனவும் தாட்சாயணி தேவி எண்ணினாள். அப்பிரஜாபதியான தச்சன் கேட்டதில் எவ்விதமான சினமின்றி அமைதியுடன் பிரஜாபதியே, தாங்கள் வேண்டிய கேள்விக்கான பதிலை என் மனைவியான தாட்சாயணி தேவி கூறுவார் என்று சிவபெருமான் கூறினார். இனி தன் மனைவி எடுக்கும் அனைத்து முடிவுகளுக்கும் நான் மனப்பூர்வமாக சம்மதிப்பேன் என்று கூறினார். அசுரர்களின் சூழ்ச்சி. சிவனின் இந்த பதிலை சற்று எதிர்பாராத தாட்சாயணி தேவி மீண்டும் அதிர்ச்சியில் உறைந்தார். சிவன் உரைத்த வாக்குறுதி நினைவுக்கு வர என்ன சொல்வது என்று புரியாமல் நின்றார். ஏனெனில் ஒருபுறம் தன்னை ஈன்றெடுத்த தந்தை, மறுமுனையில் தன்னை கரம் பிடித்த கணவன். தாம் சொல்லும் முடிவால் யாராவது ஒருவரின் மனம் கண்டிப்பாக புண்படும் என்பது அறிந்த தாட்சாயணி
தன் முடிவை சொல்ல ஆயத்தமானார். பிரஜாபதியான தச்சன் தன் மருமகனான சிவன் தன் மனைவியான தாட்சாயணிய தேவியின் முடிவுக்கு உட்பட்டு நடப்பேன் என்று கூறியதில் மகிழ்ந்தார். ஏனெனில் தான் பெற்ற மகள் ஒருபோதும் தன் பேச்சை மீறமாட்டாள். எனவே எம்பெருமானான சிவபெருமானும் என்னுடைய பேச்சிற்கு கட்டுப்பட்டு நடப்பார் என மனதில் செருக்கு கொண்டார். ஆனால் இங்கு நிகழ்ந்தது வேறு. தாட்சாயணியின் தேவி தன்னுடைய கணவர் கைலாய மலையிலேயே தான் இருப்பார் என்று திடமாக கூறினார். இதை சற்றும் எதிர்பாராத பிரஜாபதியான தச்சன் திகைப்பூற்றும் என்றார். தன்னுடைய மகளை சமாதானம் செய்ய முயன்றும் பலனின்றி போனதும் நாம் நினைத்த எண்ணம் அரங்கேறவில்லையே என்னும் ஆதங்கத்துடனும் வருத்தத்துடனும் தன் மகளிடமிருந்து விடை பெற்று சென்றார். இந்நிலையில் பிரம்மதேவர் அனைத்து தேவியர்களையும் அழைத்து ஒரு வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார். அந்த வேள்விக்கு சிவபெருமான் மற்றும் திருமாலும் அழைக்கப்பட்டன. பிரம்மதேவரின் மகனான பிரஜாபதியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன. இந்த செய்தியை தன் ஒற்றர்கள் மூலம் தரகாசுரன் அறிந்தார். இன்று தான் எதிர்பார்த்த தருணம் வந்துவிட்டது என்று கூறி மகிழ்ந்தார். பின் தன் படையில் உள்ள வீரர்கள் எளிதில் ஒருவரின் ஒரு உருவத்தை போல் மாறக்கூடியவர்களை அனுப்பி சிவபெருமானை தாட்சாயணியின் தேவியும் தனித்தனியே பிரித்து தகுந்த நேரத்தில் தனிமையில் இருக்கும் தாட்சாயணி தேவியை கொல்ல ஆணை பிறப்பித்தார். கைலாய மலையில் இருந்து சிவனும் தாட்சாயணி தேவியும் வெளிவரும் தருணத்திற்காக அசுரர்கள் காத்திருந்தனர். அவர்கள் எதிர்பார்த்த தருணமும் வந்ததும் சிவனும் தாட்சாயணி தேவியும் தனிமையாக வனத்தில் இருந்த நேரத்தில் சிவனுக்கு பிடித்தவரான நந்தி வலியுடன் இருப்பது போன்ற குரல் தூரத்தில் கேட்டது. இதை கேட்டதும் தாட்சாயணி தேவி தன் கணவரான சிவபெருமானிடம் நந்திக்கு ஏற்பட்டுள்ள துயரத்தை போக்குமாறு கூறினார். ஆனால் சிவபெருமான் நந்திக்கு ஒன்றும் ஆகாது தேவி என ஆறுதல் கூறினார். மீண்டும் மீண்டும் அந்த வலியுடன் அந்த குரலை கேட்டு தேவி பயந்து நந்திக்கு ஏதோ ஆபத்து என எண்ணி சிவபெருமானை அனுப்பினார். இங்கு நடக்கப் போவதை உணர்ந்த சிவபெருமான் தேவியின் கூற்றுக்கு இணங்கி அவரும் நந்தியின் குரல் வந்த திசையை நோக்கி சென்றார். சிவபெருமான் மறைந்த அந்த நொடியில் சிவபெருமான் போல் உருவம் தரித்து அங்கு அசுரன் உதயமானான். சிவபெருமானை கண்டபோது எம்பெருமானை நந்திக்கு என்ன ஆயிற்று என்று வினவி அசுரனின் அருகில் சென்றார். தாட்சாயணியின் தேவி அசுரனின் அருகில் செல்லும் போது சிவபெருமான் உதயமானார். ஒரே இடத்தில் இரண்டு சிவபெருமானை கண்ட தாட்சாயணி தேவி திகைப்புடன் காணப்பட்டார். இரண்டு சிவபெருமானில் ஒரு சிவபெருமான் உருவம் எடுத்த அசுரன் தேவிய யாமையும் உண்மையான சிவபெருமான் என்று கூற தேவி அசுரனின் அருகில் செல்ல ஒரு பரம்பொருளான சிவபெருமான் தேவி நான் யார் என்று நீ அறிவில்லையா என்று என கூறினார். இருவரின் பேச்சுக்களால் குழம்பிய தாட்சாயணி தேவி யார் என் கணவர் என்று நானே அறிகிறேன் என்று கூறி வலதுபுறமாக இருக்கும் மாய தோற்றத்தில் உதயமான சிவபெருமானாக இருக்கும் அசுரனின் அருகில் சென்றார். சிவபெருமானின் கண்களை மட்டும் தான் கண்டார். அந்த கண்ணில் வெறியும் கோபம் இருந்ததை உணர்ந்த தாட்சாயணி தேவி இடதுபுறமாக இருக்கும் சிவபெருமானை நோக்கி நகர்ந்தார். இடதுபுறத்தில் இருந்த சிவபெருமானின் கண்களை கண்டார். அதில் அன்பும் உயிர்கள் மீது உள்ள கருணை மட்டுமே தென்பட்டன. இவரே என் கணவர் என அணைத்து கொண்டார் தாட்சாயணி தேவி. வலதுபுறத்தில் போலியாக உருவம் கொண்ட சிவபெருமான் வடிவத்தில் இருந்த அசுரன் தன் சுய உருவத்தை எடுத்தான். தேவியே, உன்னை கொல்லவே நான் இங்கு அனுப்பப்பட்டவேனே. இம்முறை எவ்வித பிழையுமின்றி நான் உன்னை கொன்றே தீருவேன் என்று கூறினான். பிரம்மலோகத்திற்கு வருகை தரும் மும்மூர்த்திகள். இந்த முறை எவ்வித பிழையுமின்றி நான்
உன்னை கொன்றே தீர்வேன் என்று அசுரன் தாட்சாயணி தேவியிடம் கூறினான். தன் முன்னிருப்பது யாரென்று அறிந்தும் அவ்விதம் கூறியதை கண்டு எவ்வித சினமும் இன்று அமைதியுடன் எல்லாம் உணர்ந்தவரான சிவபெருமான் என்றார். அன்னையும் விளக்கும் எப்போதும் பிரகாசமாக எரியும் என்பதை உணர்ந்தவர் அவர். இந்த அசுரன் முன்பு செய்த தவறை இழக்காமல் இம்முறை தோல்வியின்றி வெற்றி பெற வேண்டும் என்று தேவியின் அருகில் செல்ல முயன்றான். நிற்பது சிவபெருமான் அருகில். அதனால் அவனது முயற்சிகள் அனைத்தும் தோல்வி அடைந்தது. இருப்பினும் முயற்சியை கைவிடாமல் சிவனிடமிருந்து தேவியை பிரிக்க முயற்சி செய்தான். ஆனால் அவன் எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோல்வி அடைந்தன. இறுதியில் அசுரனின் செயல்பாடுகளால் சினம் கொண்ட சிவன் சூராயுதத்தை வாளாக மாற்றி அவ்வாளை கொண்டு அசுரனின் தலையை வெட்டினார். கருணை ரூபமாக இருந்த சிவனை கோபுரத்தில் கண்ட தாட்சாயணி தேவி திகைப்புற்று நின்றார். சினம் தணிந்த சிவபெருமான் அந்த அசுரனால் ஏற்பட்ட உதிரக்கரை நீக்கி மீண்டும் தன்னுடைய பழைய உருவமான கருணை உருவிற்கு மாறினார். அரக்கனால் ஏற்பட்ட இடர்பாடுகளை கலைந்து இருவரும் வனத்தில் உலாவி கொண்டு இருந்தன. இருவருக்கும் இடையே உள்ள உறவானது திடமாக ஆரம்பித்தது. இருவரும் தங்களுக்குள் மனமிட்டு பேசி இருவருக்கும் இடையே உள்ள அன்பை மென்மேலும் அதிகப்படுத்தினர். இவ்வேளையில் பிரம்மதேவர் தேவர்களின் நலன்களை கருத்தில் கொண்டு ஒரு மாபெரும் வேள்வி நடத்த ஏற்பாடு செய்தார். அந்த வேள்வியில் பரம்பொருளான சிவனும் தாட்சாயணியும் தேவியும் அரியும் லட்சுமியும் கலந்து கொள்ள அழைப்புகள் விடுக்கப்பட்டன. தேவலோகத்தில் உள்ள அனைத்து தேவர்களும் கலந்து கொள்ளும் வகையிலும் ரிஷிகளும் உடன் இருந்து வேள்விகளை நடத்தும் பொறுப்பில் இருந்தனர். கருணை கடவுளான சிவபெருமான் தனது மனைவியான தாட்சாயணி தேவியுடன் அந்த வேள்வி நடக்கும் இடத்திற்கு சென்றனர். இதே போன்ற காக்கும் கடவுளான விஷ்ணுவும் தம் மனைவியான லட்சுமி தேவியுடன் கலந்து கொண்டார். மும்மூர்த்திகளான சிவன், விஷ்ணு மற்றும் பிரம்மா மூவரும் தங்கள் தாட்சாயணி, லட்சுமி மற்றும் சரஸ்வதி தேவி ஆகியோருடன் அங்கு கூடியிருந்த அனைத்து தேவர்களுக்கும் ரிஷிகளுக்கும் காட்சியளித்தனர். மும்மூர்த்திகளையும் அவர்களின் மனைகளுடன் காண தங்களின் இரு கண்கள் போதாது என்றும் தேவராகிய நாங்கள் தோன்றியதற்கான முழு பலன்களையும் கண்டதாக அங்கு கூடி இருந்தவர்கள் எண்ணினார்கள். ஆனால் இந்த பிரபஞ்சமே கண்கூட காண வேண்டிய இந்த அற்புதமான காட்சியை ஒரு அற்புதமான வினைக்காக யாவருக்கும் கிடைக்காமல் போகக்கூடிய சூழ்நிலை உண்டாகும் என்பது அங்கு கூடியிருந்த யாவரும் அறிந்ததே. இவர்களை தொடர்ந்து பிரஜாபதியான தட்சனும் அவரது மனைவியான பிரசித்தியுடன் வருகை தந்தன. இவர்களின் வருகையை அறிந்து அனைத்து தேவர்களும் எழுந்து நின்று இவர்களுக்கு உரிய மரியாதையை செலுத்தினார்கள். தாட்சாயணி தேவி தன் அம்மாவை கண்டதும் அவருடன் உரையாட சிவனை தனித்து தன் அம்மாவை காண சென்றார்கள். பின் பிரஜாபதியான தட்சன் தான் எந்நேரமும் வணங்கும் திருமாலை பணியுடன் வணங்கினார். ஆனால் தம் மருமகனான எம்பெருமான் தன்னுடைய வருகையை அறிந்தும் யாராமல் இருப்பதை கண்ட தட்சன் சினம் கொண்டதோடு அவருடன் பேச முயற்சி செய்கையில் அவருக்கு ஆசீர்வாதம் அளிக்கும் நிலையில் சிவபெருமான் நின்றதோடு அவருக்கு ஆசையும் அருளினார். இதை கண்டு முக்காலம் உணர்ந்த நாரதர் ஒரு பிரஜாபதியான தட்சனே, உங்களை உங்கள் மருமகன் ஆசீர்வதிப்பதா என்று கூறியது மட்டுமல்லாமல் உங்களின் பெருமைகளை சிவபெருமான் அறிவில்லையோ என்று கூறினார். இந்நிலையில் தான் அனுப்பிய வீரன் மடிந்த செய்தியை அறிந்த தாரகாசுரன் இனி என்ன செய்வது என்று குழம்பி நின்றான். மேலும் இவர்களின் அன்பு மிகுதியால் தன்னை கொல்லக்கூடிய சக்தியுடைய பிள்ளை பிறந்து வேறு விடுவானோ என்று எண்ணத் தொடங்கினான். பிரம்மலோகத்தில் இதுவரை பொறுமை காத்த தட்சன் நாதரின் பேச்சுகளால் பொறுமை இழந்து சிவபெருமானை நோக்கி, பித்தனை யாரை ஆசீர்வாதம் செய்வது என்னை பற்றி உமக்கு தெரியாதோ என்று கோபத்துடன் அங்கு உரைக்க ஆரம்பித்தார்.
நான் என்ன பாலகன் என்று நினைத்தாயோ பித்தனே, நான் யார் தெரியுமா என்று நீ அறிவீரோ? நான் தான் இந்த ஒரு உதித்த அனைத்து பிரஜைகளின் அதிபதி பிரஜாபதி என்று கூறினார். என்னை நீர் ஆசீர்வாதம் செய்வதா என்று இந்த உலகில் ஆசிகள் கூற சில நெறிமுறைகளை வகுத்தவன் நான் என்று இருப்பமோடு கூறினார் தச்சன். இவரின் வாதத்தின் சதத்தால் தன் தாயிடம் உரையாடி கொண்டு இருந்த தட்சாயணிய தேவி என்னவென்று புரியாமல் தன் பதியான சிவபெருமானின் அருகில் வந்தார். மேலும் அங்கு கூடியிருந்தவர்களுக்கு தட்சனின் பேச்சுகளால் இங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என ஐயம் கொண்டனர். பிரஜாபதிக்கும் சிவபெருமானுக்கும் ஏற்பட்ட மன வருத்தம். தட்சனின் பேச்சுகளால் இங்கு என்ன அனர்த்தம் உண்டாகுமோ என ஐயம் கொண்ட தட்சாயினி தேவி தன் தந்தையிடம் நிகழ்ந்தவை எதுவாக இருப்பினும் சினத்தை தவிர்த்து என் பதியானவர் செய்த பிழையை மிகைப்படுத்தாமல் அவரை மன்னிக்க வேண்டுகிறேன் என்று கூறி நின்றார். தட்சாயினின் இந்த பேச்சுகளால் யார் இழைத்த பிழையை யார் மிகைப்படுத்துவது? உறவுகளுடன் வாழ்ந்தால் மட்டுமே தெரியக்கூடியவை யாவற்றையும் அறியாமல் சுடுகாட்டில் வாசம் செய்து அங்கு உள்ள சாம்பலை பூசி பித்தனாக திரியும் உன் கணவன் செய்த தவறை நீ மறைக்கலாகாது என்று கூறி இனி வரும் நாட்களில் உன்னை காண எனக்கு விருப்பமில்லை என்று கூறி அவ்விடத்தை விட்டு தன் மனைவியான பிரசித்தியுடன் புறப்பட்டார் பிரஜாபதியான தச்சன். தன் தந்தை புறப்பட்டு சென்றதை அடுத்து தட்சாயணி தேவி தன் பதியான கணவரை நோக்கி, நாம் செய்தது சரியா? தந்தைய மகன் ஆசீர்வாதம் செய்வது என்பது உசிதமான செயலா என்று கூறி தன் இருப்பிடமான கைலாயத்திற்கு சென்றார் தேவி. நாதர் செய்த செயலால் பிரஜாபதியான தச்சன் சினம் கொண்டு பேசியதும் தட்சாயணிக்கு சிவனுக்கும் இடையே கருத்து வேறுபாடு தோன்றியது. இதை எல்லாம் கவனித்த நாதர், இனி நாம் இங்கு இருந்தால் ஒரு விபரீதம் நமக்கு தான் என்று எண்ணி நாராயணா நாராயண என சொல்லி அவ்விடத்தை விட்டு மறைந்தார். சத்தியலோகத்தில் இருந்த தேவி கைலாயத்திற்கு திரும்பியதும் சிவனும் கைலாய மலைக்கு சென்றார். என்னுடைய தந்தையை நீங்கள் எல்லோரும் முன்னிலையில் இவ்வீதம் செய்தது சரியா என இருவருக்கும் இடையே உரையாடல் நிகழ்ந்தது. அப்போது சிவபெருமான், எண்ணில் பாதியாக விளங்கும் ஆதிசக்தி, நீர் இவ்வீதம் பேசுவது சரிதானா? இந்த பிரபஞ்சம் உயிர்களை உருவாக்கி அவர்களை காத்தும் அழித்தும் செய்பவான ஒரு பரம்பொருள் ஆகிய நான் உருவாக்கிய உள்ள பிரஜையை வணங்குவது என்பது அவருக்கு பாவம் உண்டாகும் என்பது அறிந்தே அவரை ஆசிர்வதித்தேன் என்று சிவபெருமான் கூறினார். சிவபெருமான் கூறிய கூற்றில் உள்ள பொருளை உணராத தட்சாயினி தேவி, நீங்கள் வணங்குவதால் எப்படி தன் தந்தைக்கு பாவம் நேரிடும் என்று கேட்டார். ஏனெனில் ஆதிசக்தியாக இருந்தாலும் மானிட பிறவி எடுத்து சிவனை அடைந்ததால் மானிட கருமாக்களும் செயல்பட தொடங்கின்றன. பிரஜாபதியான தச்சன் ஒரு சத்தியலோகத்தில் சிவபெருமான் செய்த செயலால் மிகவும் சினம் கொண்டார். பிரஜாபதியான என்னை சிவன் ஆசீர்வதிப்பதா, அதுவும் எல்லோர் முன்னலில் செய்தது உசிதம் என்று. இதை இப்படியே விட்டால் மென்மேலும் தம்மை சிவன் அவமானப்படுத்துவான். அவனை அவமானம் செய்யும் விதமாக ஏதாவது ஒன்றை செய்து அவனை வணங்க விடாமல் செய்ய வேண்டும் என்று எண்ணினார். இந்த சமயத்தில் ஒரு தரகாசுரன் சிவபெருமானையும் தட்சாயணியும் தேவியும் பிரிக்க முடியாமல் என்ன செய்வது என்று புரியாமல் குழப்பத்தில் இருந்தான். தட்சாயணி தேவியை கொல்வதற்காக அனுப்பப்பட்ட வீரர்கள் அனைவரும் மடிந்து விட்டார்கள். இவ்விதம் நாம் செய்து கொண்டிருந்தால் நம்மிடம் உள்ள பல வீரர்களை நாம் இழக்க நேரிடும் என்று யோசித்தான். தம் குலத்தின் குருவாகிய சுக்கிராச்சாரியும் சஞ்சீவினியும் மந்திரத்தை பெற தவம் மேற்கொள்ள சென்றுள்ளார். தாட்சாயினி தேவியை கொல்வதற்கு ஏதேனும் உபாயம் கிடைக்கும் என எதிர்பார்த்த எனக்கு இதுவரை எவ்வித செய்தியும் வரவில்லையே, இனி நான் என்ன செய்வேன் என்று குழம்பி நின்றான் அசுரகுல வேந்தனான தர்காசுரன். தேவலோகத்தில் இருக்கும் இந்திரதேவன் தேவலோக கன்னிகளுடன் உரையாடி கொண்டும் அவர்களின் அபிநயங்களை கண்டும் தனது நேரத்தை செலவு செய்து கொண்டு இருந்தான். இந்திரதேவன் ஒரு தேவலோக ஒற்றர்கள் மூலம் வந்த செய்தியை கூட செவி கொடுத்து கேட்க முடியாமல்
சுகபாங்கங்களிலும் மூழ்கியிருந்தார். சிவபெருமான் உள்ள பிரஜாபதியான தட்சனை விட அதிக சக்தியை பெற்றிருக்கும் என் பாதங்களில் அவர் விழுந்து ஆசீர்வாதம் பெற்றால் அவருக்கே தானே பாவம் உண்டாகும். அதை தவிர்க்கவே நான்